நாம் அடிக்கடி நினைக்கிறோம், நாம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். நாம எந்த அளவையால அளக்கிறோமோ, அதே அளவையால நமக்கும் அளக்கப்படும். காயின், ஆபேல் நிகழ்வுல ஆபேல் கொல்லப்பட்ட பிற்பாடு காயினிடம் பேசுகிற கடவுள், "நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா?" என்ற ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறாரே தவிர, "நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய்" என்ற வாக்குறுதியை அவர் கொடுக்கவில்லை. இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. என்ன நெருடல் அப்படின்னா, திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகிறார். அவர் துணிச்சலோடு ஏரோதுவிடம் சென்று அவர் செய்த தவற்றை சுட்டிக்காட்டுகிறார். அந்த தவற்றை சுட்டிக்காட்டியதற்காக அவருக்கு தண்டனை தரப்படுகிறது. அந்த தண்டனை கொலை தண்டனையாக இருக்கின்றது. இந்த நிகழ்வை மார்க் நற்செய்தியாளர் எந்த இடத்தில் பதிவு செய்கிறார் என்றால், இயேசு தன்னுடைய சீடர்களை பணிக்கு அனுப்பக்கூடிய நிகழ்வை அடுத்ததாக பதிவு செய்கிறார். ஆக திருமுழுக்கு யோவானுக்கு நிகழ்ந்தது இயேசுவுக்கும் தொடர்ந்து சீடர்களுக்கும் நடக்கும் என்று திருமுழுக்கு யோவானை ஒரு முன் நிழலாக பதிவு செய்கிறார் மார்க்கு. ஏரோது அரசன் குழப்பத்தோடு இருக்கிறார். ஒரு பக்கம் செய்தியை ஏற்றுக்கொள்கிறார், இன்னொரு பக்கம் திருமுழுக்கு யோவானை கொல்ல துணிகிறார். ஆனாலும் திருமுழுக்கு யோவானை தொடர்ந்து சீடர்கள் வழியாகவும் இயேசுவின் வழியாகவும் அவருடைய சீடர்கள் வழியாகவும் இறையாட்சி பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? நம்ம வாழ்க்கையில நாம் நினைக்கிற எல்லாமே நினைப்பது போல நடப்பதில்லை. அதே போல நம்முடைய கட்டுக்குள் பல நேரங்களில் வாழ்க்கை இருப்பதில்லை. நாம் ஒன்றை நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கலாம். ஆனாலும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் தாவீதுக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற இடத்தில் அவர் எப்பொழுதும் ஆண்டவரை தன்னிடத்தில் கொண்டிருந்தார் என குறிப்பிடுகிறார். ஆண்டவரை தன்னிடத்தில் கொண்டிருப்பவர் எந்த நேரத்திலும் அசையாமல் இருப்பார். நாமும் ஆண்டவரை நம்மிடத்திலே கொண்டிருப்போம், இன்றும் என்றும்.